ஹை கைஸ், ஒரு எபிசோட் என்ன பார்த்துருப்போம்னா ஜியோட அம்மா கொண்டு எல்லாமே மறந்துருக்கும். அதுக்காக செக்அப் பண்ண வந்துட்டு போயிருப்பாங்க. அது ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதை வந்துட்டு ஜியா பார்த்துருப்பா இல்லையா? அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். அவள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டா. என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்புறம் கால் பண்ணுற அப்பாவுக்கு தான், அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மறக்கிற வியாதி இருக்காமா, அதை வந்துட்டு க்யூரே பண்ண முடியாதாம்மா, ஃப்யூச்சரில் நம்மளை கூட மறந்து போவாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அம்மா வந்துட்டாங்க. எங்கே போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது போகணும் அப்படின்னு சொன்னேன். அவரையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. இல்லை, நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எதுக்கு, உங்களுக்கும் இங்கே ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா வா அப்படி போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இசையாக அவங்க அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா தான் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ வந்துட்டு கவலைப்படாதாமான்னு நினச்சலாம், நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு உனக்கு கிரேட்ஸ் பாரு, எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது தியா சொல்கிறா, இல்லைங்கப்பா நான் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டேன், நான் வந்துட்டு எப்பயோ கிரேட்ஸ்லாம் பார்த்துட்டேன், அதுக்காக காலேஜும் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாரா சூப்பர், அப்போனா வந்துட்டு அப்பா உன்னை நினச்சி கவலைப்பட தேவையில்ல தானே, அப்படிங்கிறது உனக்கு டைம் இருந்துச்சுன்னா அம்மா வந்துட்டு பார்த்துக்கோ சரியா, அவளை வந்துட்டு தனியாக போக விடாத. அப்புறம் நானும் வந்துட்டு போகிறேன், நிறைய ஹாஸ்பிட்டலில் கேட்டு பார்க்குறேன் இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜியாவும் அழுதுட்டு இருக்கா, அப்பாவும் அழுதுட்டு இருக்காரு. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஜியா வந்துட்டு ஒரு ஐடிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அதில் வந்துட்டு அவங்க அப்பா ஃபோன் நம்பர் இருக்குது. அம்மா வந்தோடனே வந்துட்டு அதை மாட்டி விட்றா. அம்மா இதை போட்டுக்கோங்க, இது வந்துட்டு ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்களா எனக்கு அப்பாவுக்கு தம்பிக்கு அப்புறம் உங்களுக்கு இது எதை தெரியுமா குறிப்பிடுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை பற்றினா நம்ம வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலின்னு, அதனால் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு கழட்டவே கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் வந்துட்டு சரி சரி, அப்போ வந்துட்டு இப்போ நான் என்னோட செல்ல பொண்ணுக்காக நான் போய் குக் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டு போயிடுறா. ஆனால் வந்துட்டு உள்ள வருத்தமாக தான் இருக்குது, ஏன்னா மறந்துட்டே இருக்காங்கல்ல. இங்கே வந்துட்டு சின்ன கால் பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறான்னா, என்ன இப்பெல்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிற, இல்லை தம்பி வீட்டில் இல்லைல்ல அதனால வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்கு, அதனால தான் சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அதெல்லாம் விடு, நான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு தான், உன்னோட மார்க் வந்துட்டு கேட்டேன் சார்ட்ட, அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாரு, வா ஏன் அப்படின்னு கூப்பிடும் போது, இல்லை இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது நிறையா, அதனால என்னால் இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி தான் சேரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு எதுவுமே மைண்டில் இல்லை, இப்போதைக்கு வந்துட்டு என்கிட்ட பேசுகிற மைண்டே இல்லை, ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு இப்போ சரியாகணும், அதுதான் வந்துட்டு அவளுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்குது. அவங்க அம்மா வந்துட்டு வெளியே போகிறேன்னு சொன்னோடனே, இருக்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு அவள் கால் கட் பண்ணிட்டா. இவனுக்கு வந்துட்டு அங்கே என்ன நடக்குன்னே தெரில. ஜியா வந்துட்டு சொல்லவே மாட்டேங்கிறா அங்கே நடக்கிறதெல்லாம். அப்படியே நெக்ஸ்ட் என்னோட செங்கி வீட்டில் தான் காட்டுறாங்க. செங் தான் வந்துட்டு அவங்க அப்பா ஃபோட்டோ நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்பா இனிமேல் நீங்கள் கவலையே பட வேணாம், அம்மா வந்துட்டு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ வந்துட்டு நன்மான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்கில்ல, அவங்க அப்பாவுக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஃபோன் கால் வருது. யாருன்னா டீச்சர் தான் பண்ணியிருக்காரு போல இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்காங்கல்ல அது வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சார் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்துட்டு நன்மான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தது சூப்பர்ப்பா, அந்த யூனிவர்சிட்டியில் நீ மட்டும் தான் சேர்ந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன்ட்டு கேட்குறான், சார் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்குலாம் ஒன்றும் தைரியம் இல்லைல்ல, நீ மட்டும்தான் அங்கே வந்துட்டு சேர்ந்துருக்க, அது வந்துட்டு ரொம்ப பாப்புலரான சிட்டி இல்லையா, அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜியா வந்துட்டு ஜாயின் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்குறான். சார் அப்போ ஜியா வந்துட்டு ஜாயின் பண்ணலையா அந்த யூனிவர்சிட்டியில் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா அவன்ட்டு இல்லையே, அவன்ட்டு ஆன்பே யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கா, அவங்க ஃபேமிலி பக்கத்துலேயே தான் இருக்குது, அதுவும் பெருசாக வந்துட்டு இல்லை, நல்ல யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரே வந்துட்டு குழப்பம், என்னடா இது அவன் ஏன் வந்துட்டு ஜாயின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். வேகமாக வந்துட்டு இசையாவை பார்க்க தான் வந்திருக்கான். அவட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டான். எதுக்கு நீ என்கிட்ட போய் சொன்ன, நான் ஒன்றும் சொல்லலையே. நீ வந்துட்டு நல்ல கிரேஸ் தான் எடுத்திருக்கா, அப்பயே வந்துட்டு அன்வான் யூனிவர்சிட்டியில் சேரல, நம்ம பேர் சூஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம், எனக்கு வந்துட்டு பயம், அதனால தான் நான் வந்துட்டு அது பண்ணலை, ஒரு மாதிரி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீ என்கிட்ட சொல்லணும்ல, எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே ஜியா வந்துட்டு, இங்கே பா செயின், நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், நான் ஏன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் சொல்லு, என்னோட எல்லா முடிவும் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், எதுக்கு நாம் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவங்க செங்குக்கு அவ்வளோதான், என்னடா இது ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜியா உனக்கு தெரியுதா இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு, எனக்கு தெரியும், நான் வந்துட்டு ரொம்ப கிளியராக தான் இருக்கேன், எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு, அதனால தான் உன் கூட ஃபன் பண்ணுறதுக்காக உன் கூட இருந்தேன், நீ ரொம்ப சீரியஸாக தான் இருந்தா, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு நீ ரொம்ப போரிங்னு, அப்படி நான் கூட வாழ்ந்தேன்னா என்னோட லைஃபே வந்துட்டு செம போரிங்காக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
அவனுக்கு அவ்வளோதான். என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டு, "என்ன ஜியா பொய் சொல்லிட்டு தானே இருக்க. என்னால நம்பவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த செயின் மாட்டி விட்டான் இல்லையா? அத வந்துட்டு எடுத்துட்டு, "இந்தோ இந்த நாய் செயின் தானே என்ட்ட குடுத்தா. இந்தா எடுத்துட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டா. அவனுக்கு புரியல. என்ன நடக்குது? அப்படிங்கிற மாரியே வந்துட்டு அழுதுட்டே இருக்கான். அழுக தான் வருது அவனுக்கு. அப்படியே செயின எடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு அப்படியே மெதுவா நடந்துட்டு அழுதுட்டே தான் போயிட்டுருக்கான். விஜயா அவன்ட்ட வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "சிங் ரொம்பவே சாரி. நாம 2 பேரும் இப்போ வேற வேற உலகத்துல இருக்கோம். இப்போதைக்கு என்ன மறந்துடு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கும் வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவன் வந்துட்டு சொல்லவே இல்ல என்ன பிரச்சனைன்னு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்து என் காலேஜ்ல வந்து சேர்ந்துட்டான் செங் வந்துட்டு. பொண்ணோட சொல்லிட்டு இருக்கா, "எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு. என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா?" அப்படின்னு கேட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவன் மதிக்கவே இல்ல. தலையை விட்டு போயிடுறான். அங்க 2 பேரும் ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க வந்துட்டு செங்கோட ரூம்மேட்ஸ் போல இருக்கு. அதான் வந்துட்டு செங் வந்துட்டு இருக்கான். அவன் வந்து பார்க்குறான். "ஏடா பார்த்து முடிச்சிட்டிங்களா எல்லாத்தையும்? போதுமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா? அந்த பொண்ணு வந்துட்டு இந்த காலேஜோட பிரின்சிபாலோட பொண்ணு. அங்க 2 பேரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. "ஏன்டா ஏன் வந்துட்டு நீ அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லலாம்ல, சூப்பர் தானே?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா அவன் வந்துட்டு எனக்கு தங்கச்சி மாதிரி, அப்படிதான் அவளை பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா? அந்த பொண்ணு வந்துட்டு அங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஸ்பீக்கர்ல சொல்லிட்டு இருக்கா, "இங்க பாருங்க செங் தான் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட்." அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அங்க செங் வந்துட்டான். "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க எப்படி? நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு பிடிக்கல என்ன. இப்பதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே காலேஜ்ல நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு. என்னை விட்டு போயிடாத." அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி சொல்லும் போது அவன் போயிட்டான். இங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு 3 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் சொல்றான். என்ன சொல்றானா, "டேய் அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு. கியூட்டா இருக்கா. ஏன்டா அவளை ஏன்டா வேணான்னு சொன்ன?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. எங்க வந்துட்டு சொல்றான், "டேய் நான் எத்தனை டைம்டா சொல்றது? அவளை என் தங்கச்சியா தான் பார்க்குறேன். அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாலாம் நான் பார்க்கவே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றானுங்கன்னா, "சரிடா விடு. நீ உனக்கு சொல்லு. உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு சொல்லு. நாங்க உனக்கு பார்த்து வைக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தவன், "அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலைடா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அவங்க 2 பேரும் இந்த மெமரிஸ்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணலாமான்னு பார்க்குறான். ஆனா வந்துட்டு பண்ணல. "ஏன் நம்ம பண்ணிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அமைதியா இருக்கான். இவ்வளோ நல்லா சூப்பரா ஒரு ஸ்டோரி போயிட்டு இருந்துச்சு. நடுவுல வந்துட்டு ஒரு கேப் அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு இங்க ஜியாவும் எங்க அம்மாவும் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, "எங்கம்மா என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஆன்ட்டி உங்கள வந்துட்டு ஒரு ஃபன் பிளேஸ் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு ஜியாவையும் மறந்துட்டாங்க போல. சொல்லிட்டு இருக்காங்க, "இல்லம்மா நான் வந்துட்டு போணும், வீட்டுக்கு போணும். என் பொண்ணு இந்நேரம் வந்திருப்பா. அவளுக்கு சமைச்சு கொடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நம்ம அங்க தான் போயிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இல்ல நீ சொல்லு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லு." அப்படின்னு கேட்குறாங்க. அங்க டாக்டர் வந்துட்டாரு. அவளும் வந்துட்டு சொல்றா, "டாக்டர் இங்க பாருங்க 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் எங்க அம்மாவுக்கு சரியாகல. ரொம்ப சீரியஸா தான் ஆயிட்டுருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொன்ன பிளான்லாம் நீ பண்ணியே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, அவ டைரியே எழுதி வச்சிருக்கா போல இருக்கு. "இங்க பாருங்க டாக்டர் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் நான் எல்லாமே பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. அவரும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு எல்லாமே. அப்புறம் அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. "இங்க பாரும்மா குட்டி பொண்ணு, இங்க வா. என்னோட பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு போணும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆன்ட்டி இருங்க இருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாம ஒரு கேம் விளையாடலாம். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, நான் உங்கள வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். ஓகேவா?" "என்ன கேம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க இவ கூட போய் ஒளிஞ்சுக்கோங்க. அப்படி நான் வந்துட்டு என்னால கண்டுபிடிக்க முடியலனா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி போங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. அவ அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்தோடனே கேட்குறாங்க, "என்னப்பா என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா இல்ல ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எங்க அம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா உள்ளே போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் வந்துருவாங்க." அப்படின்னு சொன்னோடனே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு டாக்டர் என்ன சொன்னாருன்னு. "போன டைமை விட இந்த டைம் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காமா. இது கொஞ்சம் டிலே ஆகுமாமா ஆனால் சரியாயிருமாமா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி தான். அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கா, "அப்பா என்னால் உங்கள் கூட வர முடியாது இப்போ. நான் வந்துட்டு காலேஜுக்கு போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நம்ம வீடை வந்து வித்துட்டேம்மா. இப்போ வந்து குட்டியா வந்துட்டு வாடகை வீடு தான் வந்துட்டு இருக்கோம். உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, "இதெல்லாம் என்கிட்ட ஏன்ப்பா சொல்றீங்க? சொல்லாதீங்க. நம்ம எங்க இருந்தா என்ன? நம்மளாம் ஃபேமிலி தானே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படியோ உன்னோட தம்பி வந்துட்டு பாட்டி வீட்டில் இருக்கனால அவனுக்கு இதெல்லாம் தெரியல. அதுவே வந்துட்டு பெரிய விஷயம் தான். எனக்கு ஒன்று நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "அப்பா அப்படி சொல்லாதீங்க. அதான் அம்மாவுக்கு சரியாயிட்டு வருதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா,
ஏம்மா ரொம்ப லீவ் போடாத சரியா? படிப்பு தான் முக்கியம். படி. அம்மாவ நான் பார்த்துக்கிறேன். நீ வந்துட்டு இத நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நீங்க என்ன நினைச்சு எதையும் கவலைப்படாதீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ஹை ஸ்கூல்ல வந்துட்டு என் கூட படிச்ச பொண்ணு இப்ப வந்துட்டு யூனிவர்சிட்டில என் கூட படிச்சிட்டு இருக்கா. அவ என் கூட நல்லா தான் பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா 2 பேரும் வந்துட்டு கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு அந்த பொண்ணு சொன்னா இல்லையா? அந்த பொண்ணு கூட வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கா ஜியா வந்துட்டு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு கால் வருது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போல இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு நான்மான் யூனிவர்சிட்டில தான் படிக்கிறா. செங் படிக்கிறான்ல அந்த யூனிவர்சிட்டி தான் போல இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, எங்க காலேஜ்லயே ஃபேமஸான ஒரு பர்சன் இருக்காங்க. அது வந்துட்டு செங் தான். அவன் வந்துட்டு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பான். அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு மொத்த காலேஜ் முன்னாடி நின்னுட்டு செங்க்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணு வந்துட்டு. அங்க ஜியா பார்க்கணுமே, எதுவுமே வந்துட்டு தெரியாத மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அவளே இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.